எல்லாருக்கும் தெரிந்த கதை, 2 குருடர்கள் வழி அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இயேசுவை பார்த்த உடனே, இயேசு போறார், அந்த அந்த வழியில போறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவர்கள் கத்துகிறார்கள், இயேசுவே இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று. அல்லேலூயா. சோ சுற்றி இருக்கவங்க அதட்டுறாங்க, நீங்க சத்தம் போடாம இருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இன்னும் அதிகமாக கத்தினார்கள். அப்பொழுது போகிற வழியில அந்த இயேசு அதை கேட்டு அங்கு நின்று திரும்பி வந்தார் என்று பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ அவர்களை அழைப்பீங்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க 2 பேரும் வராங்க. யார் யாரெல்லாம் அவங்களை அதட்டினாங்களோ அவங்களே அந்த 2 பேரை கூட்டிட்டு வராங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட அவங்க கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் பார்வை அடைய வேண்டும் என்று. அல்லேலூயா. ஸோ அவங்க மற்றவங்ககிட்டலாம் பிச்சை கேட்டாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட பார்வையை கேட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா செய்ய முடியாததை இவரால் செய்ய முடியும் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. வேதத்தில் உள்ள எல்லா அற்புதங்களும் பாருங்க, ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருப்பாரு, அவங்க சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்துல நம்பி இருப்பாங்க, விசுவாசிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. நம்பிக்கைக்கும் மேலதான் விசுவாசம். நம்பிக்கை அப்படிங்கிறது, இப்போ நான் ஒரு கம்பெனியில ஒரு பொருள் வாங்குறேன், அது தரமா இருக்கா நான் வாங்கிக்கிறேன், அது நம்பிக்கை. அது உடஞ்சி போனாலும் அது தரமான பொருள் தான், அது ஏதோ ஒரு வகையில உடஞ்சிருச்சு, ஆனா நான் நம்புறேன் தரமான பொருள் தான் அப்படின்னு நம்புறது, அதுக்கு மேல விசுவாசம். அல்லேலூயா. அது மாதிரி இயேசு கிறிஸ்து மேல உள்ள நம்பிக்கை கிடையாது, அதுக்கு மேலேயும் விசுவாசம் இருக்கு. அல்லேலூயா. என்னதான் நடந்தாலும் சரி, நான் அவரை விசுவாசிப்பேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, வேத வசனத்தை கேள்விப்பட வேண்டும். அல்லேலூயா. வேத வசனத்தை அதிகமாக கேள்விப்பட விசுவாசம் வரும். அவங்க அவர்கிட்ட கண்ணை கேட்டாங்க. அல்லேலூயா. என்னைக்கும் நம்ம லைஃப்ல ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறோம்? சாதாரணமாக எல்லாரும் கேட்குற மாதிரி கேட்குறோமா? இந்த மாதிரி உலக ஆசீர்வாதங்கள், இந்த மாதிரி இது வேணும் அது வேணும். அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் தர வேண்டிய நேரத்தில் தருவார். அல்லேலூயா. பரவாயில்ல வச்சு தேடுங்க, இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம அவர்கிட்ட மெயினாக கேட்க வேண்டியது, ஆண்டவரே நித்திய ஜீவனை தாங்க அப்படின்னா. அல்லேலூயா. அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதுதான் இந்த உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாது, இயேசு மட்டுமே கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவரே ஜீவனாக இருக்கிறார், அவர்தான் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் தாமே சொல்லி போறாரு.